வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதம் மேஷ ராசியில் வருகிறது. இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன். இந்த சூரியன் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி. சூரியன் எப்போதும் எப்படி ஒரு பிரபஞ்சத்துக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்து இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரகாசத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பிறந்த ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, அவர்கள் அந்த முருகனின் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்னு சொன்னாலே எல்லோருக்கும் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால செவ்வாயோட அதிபதி தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு தான் மிகுந்த ஒரு உகந்த தெய்வ வழிபாடாக இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் தனக்காக இல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சுற்றத்திற்காகவும் தான் பாடுபடுபவர்கள். எப்படி அந்த சூரியனாகப்பட்டது அந்த ஒரு பிரகாசமாக எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதோ, அந்த சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இல்லைன்னா அந்த வீடே ஒரு பிரகாசமாக இருக்காது. ஒரு பொன் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தை என்னைக்கு கல்யாணம் ஆகி வெளியில போச்சோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாரும் அது வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. என்னைக்கு அந்த குழந்தை வெளியில கல்யாணம் ஆகி போச்சோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவுமே பாடுபடுவாங்க. எப்போதுமே ஒரு கடன்ல சிக்கி தவிப்பவர்களாக இருப்பார்கள். நிறைய ஒரு என்ன சொல்றது பதவியில இருக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. பெரிய பெரிய பதவியில அரசாங்க உத்தியோகத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிறந்த உடனே நடக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சூரிய திசை தான் நடக்கும். இந்த சூரிய திசை நடக்கும் போது இவர்கள் அந்த சிறு குழந்தையாக இருக்கும் போதே நிறைய ஒரு என்ன சொல்றது நிறைய ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கும். அவர்களுடைய அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பெற்றோர்கள் கிட்ட கேட்டா தெரியும். நிறைய அந்த குழந்தைகள் நிறைய விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவம் கிடைக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த படிப்பில் ஈடுபாடு இல்லாமல் எப்போதுமே இருப்பார்கள். எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு தன்மை இருக்கும். அதிகமான ஒரு சோர்வு தன்மை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அந்த தொழில்ல அதிகமா ஒரு நேர்மையாக தொழிலை நடத்துபவர்கள்னா இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நேர்மையான தொழிலை செய்வதனால அதுல அதிகமான எதிரிகளை சம்பாதித்து வைத்துக் கொள்பவர்கள். அந்த எதிரிகள் மூலமாக எதிரிகள்னா யாரு? நேருக்கு நேரா சண்டையிடுபவர்கள் தான் எதிரிகளா? இல்ல, அந்த வியாபாரத்திலேயே போட்டியிடுபவர்களாக இருப்பவர்கள் தான் அந்த எதிரிகள். இவர்களுடைய தொழிலை வளர விடாமல் அதற்கு தடுப்பவர்கள் அதிகமான பேர் இருப்பார்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தொழில் செய்கின்றவர்களுக்கு. அதே சமயத்துல வேலை வாய்ப்பு அப்படின்னு வேலை சம்பந்தமான அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு உயர் பதவி வந்த உடனே அந்த இடத்துல இருந்து வெளியேறும் நபர்களாக தான் இருப்பீங்க. ஒரு பொறுமையா அந்த இடத்துல செயல்படணும்ன்ற ஒரு எண்ணம் இந்த அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த இடத்துல சூரியன் உச்சம் பெறுவதனால இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு கோபம் உடையவர்களாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு அடுத்தபடியாக இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான் மிக அதிகமான கோபம் கொள்பவர்களாக, இதனால தன்னுடைய வாழ்க்கையை தானே அழித்து கொள்ளும் அளவிற்கு அந்த கோபமாகப்பட்டது என்னைக்கு இவங்க வாயை திறந்து பேசுறாங்களோ அன்னைக்குதான் இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது வரைக்கும் அமைதியா இருக்கும்.
நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வராது. என்னைக்கு இவர்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அலுவலகத்துல இவர்களுக்கு பிரச்சனை பின்னாடியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா உயர் பதவியில தான் அதிகமா இருப்பீங்க. அதே சமயம் அந்த பதவிக்காக ஒரு ஆசைப்படுபவர்களாகவும் இருக்க மாட்டீங்க. எந்த நேரம் என்ன அந்த பதவியை ஒரு துச்சமா மதிச்சு யார் ஒருவருக்கு அந்த சூரியன் அதிகமான ஒரு வலுவோடு இருக்கிறாங்களோ அவர்கள் எப்போதுமே அந்த பதவியை துச்சமாக தான் மதிப்பார்கள். இந்த பதவி இல்லைன்னா இல்ல எனக்காக இருக்கு எல்லா வேலையும் அப்படின்னு நினைச்சிட்ட மாதிரி அவர்கள் அந்த பதவியை துச்சமாக தூக்கி எறிந்து வேலை விடுபவர்களாக தான் இருப்பாங்க. அதிகமான கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போ உயர் பதவி வருதோ அன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த வேலையை விடும் நபர்களாக தான் இருப்பாங்க. இப்படி இருக்கப்பட்ட அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளாக ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சம்பாதித்து அடுத்து பாத்தீங்கன்னா எதிரிகளை நிறைய சம்பாதிக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் விரோதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு அவர்கள் வேலை செய்கின்ற இடமே ஒரு முதல் விரோதியா இருக்கும். தன்னுடைய அலுவலகமாகவும் இருந்தாலும் சரி தன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி. ஏன்னா அலுவலகத்துல நீங்க நேர்மையா வேலை பாக்குறீங்க, தொழில்ல நீங்க நேர்மையா இருக்கிறீங்க. அந்த மாதிரியான நேர்மையாக இருக்கும் போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தான் செய்கின்ற தொழிலோ வேலையோ முதல் எதிரியாக மாறிவிடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த சூரிய திசையில பிறந்து சந்திரன், அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய், அடுத்து ராகு திசை. இந்த ராகு திசையை கடந்த பிறகுதான் இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கு. அது வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழில்ல படாத பாடுபடுவீங்க. கடனுக்கு மேல கடனை அடைக்க முடியாமல் குடும்பத்துல பிரச்சனைகள். அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய விரோதம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவர்கள் பேச்சதான் மனைவி எப்போதுமே கேட்கணும், இல்ல கணவன் எப்போதுமே கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஈகோ ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி அடுத்த அலுவலகத்திலும் சரி ஒவ்வொரு படியும் தாண்டும் போது அதிகமான ஒரு பிரச்சனைகளை சந்தித்து தான் இவர்கள் அந்த ராகு திசை முடிந்து குரு திசையில தான் இவர்கள் ஒரு நல்ல நிலைமையை அடையக்கூடிய அன்பர்களாக இருக்கிறாங்க. இப்படி இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 50 வயதுக்கு மேலதான் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வெற்றியாளராக ஒரு செயல்படுகின்ற ஒரு நேரமாக இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இப்போ இவர்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கோ இல்ல இவர்களுடைய லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்துல போயிடுச்சுன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கரெக்டா வெளிநாட்டுலதான் இருப்பாங்க. அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் பாத்தீங்கன்னா மிக அதிகமாக வேலையை இழுத்து போட்டு செய்பவர்களாக இருப்பாங்க. ஆனா அந்த வேலைக்கு தகுந்த ஒரு வெகுமதியோ புகழோ வருமானமோ மதிப்போ மரியாதையோ இவர்கள் இடத்துல அந்த அலுவலகத்திலையும் அடுத்து அந்த தொழில் செய்யற இடத்துலயும் எப்போதுமே கிடைக்காது. தொழில் வெளிநாட்டுல போய் செய்றீங்கன்னா அந்த தொழில்ல நான் சொன்ன மாதிரி அதிகமான எதிரிகள் இருப்பாங்க, காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும். இது எல்லாத்தையுமே கடந்து வந்துதான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல பதவியில அரசியல்ல அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய IAS IPS ஆகலாம் இருக்கிறதுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு கொடுத்து வைக்கும் நபர்களாக தான் இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு பேரதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திர அன்பர்கள்னு சொன்னோம்னா இது கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான். நீங்க இந்த விதமான ஒரு கஷ்டத்தை எல்லாம் நீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து குடும்ப விரிசல் தான் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை, அடுத்து குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது, இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா
அதாவது சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாள வழிபாடு பண்ணணும். ஏன் சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாள வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ராசி அதாவது நட்சத்திர அதிபதி அந்த சூரியன். சூரியன் சொன்னாலே சிவன் தான். அந்த சிவனுக்கு அ ம க அதாவது ஆண் பாதி, பெண் பாதி தன்னுடைய இடத்தை குடுத்தவர் அந்த சிவபெருமான். பார்வதி ஒரு பக்கம், சிவபெருமான் ஒரு பக்கம். அந்த ஒரு இரு பாகமாக இருக்கும்போது அந்த அம்பாளை வணங்கி நம்ம அந்த சிவபெருமானை வணங்கும்போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு வாழ்க்கையில அந்த வெற்றின்றது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்க நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமா இருந்ததுன்னா உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.